ப்ரோ நியூஸ் வாசிக்கிறது உங்க ஸ்டைல ஃபன்னா பேசுங்க ப்ரோ. அட இது நீங்க எங்க பார்த்துட்டு கேக்குறீங்கன்னு தெரியுது. கிருட்டு முடிக்கிறேன்ப்பா. தலைப்புச் செய்தி: ஓடக்கரை உடமுட்டுக்குள் 2 வாலிபர்கள் பதுங்கல். அப்பகுதியில் உள்ள மக்கள் அச்சம். தகவல் கண்டறிந்த போலீஸ்கார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கிருட்டுன்னு அங்க போய் உடமுட்டுக்குள்ள பார்த்த பிறகு அதிர்ச்சி. என்ன ஆகிவிட்டது? 2 பேரும் வானவில் என்று தெரியவில்லை. உடனே போலீஸ்கார் மண்ணில் தட்டி விட்டன. தலைப்புச் செய்தி 2: சீமாட்டி என்ற ஒரு பெண் கடந்த 1 மாத காலமாக வீட்டிலே இருந்து போர் அடித்ததால் கொத்தனார் வேலைக்கு சித்தாள போக வேண்டும் என்று நினைத்திருந்தார். சரி, அதே போல் நேற்று காலை 9 மணிக்கு சென்றுள்ளார் கொத்தனார் வேலைக்கு. இரவு 8 மணி ஆகியும் வீடு திரும்பவில்லை. ஏன்? கொத்தனார் சித்தாளை இழுத்து ஓடிட்டாரு. அதான் கணக்கு. இதையடுத்து மக்களுடைய கருத்து என்ன? கொத்தனாரும் சித்தாளும் ஒரே சைட்டில் வேலை செய்யக்கூடாது என்று போராட்டம் நடத்தியுள்ளார்கள். தலைப்புச் செய்தி 3: ஜோ என்ற ஒரு மாணவன் தனது வீட்டில் வளர்த்து வரும் செடிகளுக்கு தண்ணி ஊத்துவது வழக்கம். இதே பக்கத்து வீட்டிலிருந்து கண்டறிய வந்த நம்ம ஆண்டி மூக்கம்மா ஜோவை எப்படியாட்டு தனது வலையில் விழ வைக்கணும் என்று 2 பேரும் கண்ணும் கொள்ளையடித்தாள் அப்படி என்று 2 பேருக்குமே லிங் வழக்கம் தான், தப்பா நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்குள் இடையூறாக இருப்பது யார்? நம்ம மூக்கம்மா ஆண்டியோட கணவர். இவர்களை தாண்டிதான் இவர்கள் பேச முடியும் அப்படி என்பதற்காக யோசித்துக் கொண்டிருக்கின்றனர் இருவரும். இதில் ராத்திரி 10 மணிக்கு வா மாடிக்கு அப்படின்னு மூக்கம்மா கூப்பிட, ஜோ நான் எப்படி வர அப்படின்னு ஜோ திணற, அப்ப நம்ம இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஒன்று சொல்லி இருக்கிறார். அது என்னவென்றால், ஜெயம் படத்தில் ஜெயம் ரவியும் சுஜாதாவும் நடிச்சிருப்பார்கள்ல. அதுல சுஜாதா காலில் கொலுசு கட்டி சிக்னல் கொடுப்பாவ, இவிய ஜெயம் ரவி ஓடி வருவாவல்ல. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மேக் பண்றாங்க. அதாவது ராத்திரி 10 மணிக்கு மேல வந்து கொலுசு சொல்லி சங்குன்னு கேட்டுச்சுன்னா நீ மாடிக்கு வா, இதான் அந்த படத்தோட சிக்னல் மாதிரி தான் நானும் உன்னை கூப்பிடுறது. இந்த கொலுசு சத்தம் கேட்டா வந்துரு, இல்லைன்னா வராத அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். யாரே? மூக்கமா சொல்லி இருக்கிறா சோ கிட்ட. இதையொரு எடுத்து அன்று இரவு 10 மணிக்கு நைட்டு மாடியில சவுண்ட் கேட்டு இருக்குது எங்க சலன்னு. இதை எடுத்து சோ கோட்டை ஜவரி ஏறி குதிச்சு மாடிக்கு பேட்டாத. இப்படியே கடந்த 1 மாதமா இப்படி பேசிட்டே இருந்திருக்காங்க. எதுவுமே இல்லை, பேசிக்கிட்டு இருக்காங்க. தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை கண்டறிந்தார் நம்ம மூக்கம்மா ஆண்டியோட கணவர். ஓஹோ இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கம்மாவை வீட்டில் பூட்டி விட்டு லாக் பண்ணி விட்டுட்டு அந்த கொளிச்சு எடுத்துட்டு அவர் கட்டிட்டார். நீ வாழ இன்னைக்கு சோ மேல அப்படின்னு. உடனே மணி 10 o'clock ஆயிட்டு, அதாவது 10 o'clock ஆயிட்டு. உடனே நம்ம மூக்கமாண்டியோட கணவர் கிருட்டுன்னு அந்த கொளிச்சு எடுத்து மாட்டிக்கிட்டு சல்லு மீச்சிருக்காரு. இவனு சொல்லி மாடி மேல ஏறி கைத்து ஏறி பிடிச்சி உயிரில் இறங்கி வரவா அப்படின்னு ஒரே போடு மூக்கமாண்டியோட புருஷன். அவ்வளவுதான். சோ என்னன்னா சோடி முடிஞ்சு. இதிலிருந்து நாம் என்ன அறிய வேண்டும் என்றால், கள்ளக்காதலை தவிர்க்கவும் நம் நாட்டில் மட்டுமல்ல இந்த உலகத்திலேயே. சரி, இருந்தாலும் மூக்கம்மா நம்பர் எல்லாமே கிடைச்சிட்டு அட்ரஸ் கிடைச்சிட்டு நானும் போய் லேட்டா ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன். தலைப்புச் செய்தி 4: பிரபல யூடியூபர் ராஜ் மைண்ட் வாய்ஸ் அவரது பொண்டாட்டிக்கு டான்ஸ் ஆட தெரியாததால் கூடிய விரைவில் ஒரு இன்ஃப்ளூயன்சரை இழுத்து வந்து கல்யாணம் செய்வதால் இப்ப தலைப்புச் செய்தி முடிவு அடைந்துள்ளன.